ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு அவல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலுமே டேஸ்ட்டில் வேறு லெவல் இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக வர கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பராக ஒரு பிரசாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான இனிப்பு அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த இனிப்பு அவலுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிகப்பு அரிசி அவல் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பு அவல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிகப்பு அவலை 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ 2-3 தடவை நல்லா கழுவுன இந்த சிகப்பு அவலை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா நம்மளுக்கு அவல் சாஃப்டாகிடும். நீங்கள் வெள்ளை அவல் வச்சுருந்தாலுமே கொஞ்சம் கெட்டியான அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கழுவினதுக்கப்புறமா 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை நம்ம 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சு நல்லா ஊறி இருக்குது. நீங்கள் எடுத்து இப்படி மசிச்சு பார்த்தாலே இது போல் நல்லா இதுவாகணும், அந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் ஓகே, ப்ரௌன் சுகர் எதுனாலும் ஓகே, வெள்ளை சர்க்கரையும் ஓகே. நான் வெல்லம் எடுத்திருக்கேன், நல்லா பொடிச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நாம் இதை கரைச்சி எடுத்தால் போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எதில் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் நான் தேங்காய் பத்தை சின்ன சின்ன பீசஸாக ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2த்தையும் நல்லா ப்ரௌன் கலர் வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் பாதாம், இந்த உலர்ந்த திராட்சை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை நான் எடுத்திருக்கேன், வறுத்துடுங்க. இப்போ அது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சிகப்பு அவலை இதில் சேர்த்துக்கலாம். அவலும் தேங்காய், இந்த நெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சு நல்லா வடித்து அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை முற்றிலுமாக சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுக்கணும். உங்களுக்கு டைம் கூட ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த வெல்லம் தண்ணி மொத்தம் இந்த அவல் இழுத்துக்கும், அந்த அளவுக்கு நல்லா நாம் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது போல் நல்லா பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் ஆகிடுச்சு. வெல்லம் இன்னும் கொஞ்சமே தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காவை 2-3 ஏலக்காய் நான் தட்டி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கோவில் பிரசாதம் போல் அந்த மணம் வரணும், அந்த ஃப்ளேவர் வேணும்னா ஒரு கடுகளவு பச்சை கற்பூரத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து செய்யும்போது நம்ம கோவில் பிரசாதம் அந்த மணம் அப்படியே இருக்கும் அதில். ஸோ அது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் தண்ணி எல்லாமே இந்த அவல் நல்லா உறிஞ்சி நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம்.
கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் இதை சூடாக பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சிகப்பு அவலில் நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நெய், முந்திரி பருப்பு, தேங்காய் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு இனிப்பு அவல் நாம் செஞ்சாச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் இதை சூடாக பரிமாறலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், பிரசாதம் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது போல் ரெசிபீஸோடு நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி.